இந்த நியூபார்ன் கேர் சீரீஸ்ல குழந்தையினுடைய பிளாடர் அண்ட் பவல் ஃபங்க்ஷன் இதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிளாடர் ஃபங்க்ஷன் அப்படின்னா குழந்தைக்கு நார்மலா எப்போ யூரின் ஃபார்மேஷன் நடக்கும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துல வந்து யூரின் போகணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை யூரின் போகணும், இதெல்லாம் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைக்கு வந்து வயிற்றுக்குள்ள மோஷன் எப்போ ஃபார்ம் ஆகும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துல மோஷன் போகணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை மோஷன் போறது நார்மல், இதெல்லாம் தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட். ஸோ குழந்தையினுடைய குடல் பகுதி ஃபுல்லா டெவலப் ஆகுறது, அதாவது மேல இருந்து உணவு குழாய், அதுக்கப்புறமா வயிறு, இறைப்பைன்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்தது குடல், இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல அந்த 4 இருந்து 6 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆயிரும். பட் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப, அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப ஆகாரம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த பனிக்குட நீர் வந்து கொஞ்சம் உள்ள குடிப்பாங்க. அது போக அந்த குடல் பகுதியிலிருந்து வர்ற சில கழிவுகள், பித்தம், இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து நமக்கு மோஷனா ஃபார்ம் ஆகுது. பட் அந்த மோஷன் குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் போக மாட்டாங்க. ஸோ அது அப்படியே அவங்களோட குடல்ல தான் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை ஒன்ஸ் பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மோஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில காரணங்களால அம்மாவோட வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிறப்பவே இந்த மோஷன் போயிடுவாங்க. ஸோ டேர்ம் பேபிஸ்ல எஸ்பெஷலி வந்து 40 வாரங்கள்ல டெலிவர் ஆக வேண்டிய குழந்தை டெலிவர் ஆகிறதுக்கு டிலே ஆகுது, இந்த டேட்ல டெலிவர் ஆகாம குழந்தை வந்து இன்னும் வயிற்றுக்குள்ளேயே இருக்காங்க, 41 வாரம் ஆயும் வயிற்றுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளேயே மோஷன் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள, அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ மூச்சு திணறல் வர்றதுனாலயோ இல்ல ஒரு சில வகையான இன்ஃபெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்டீரியா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்னாலையும் குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயே மோஷன் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை டெலிவர் ஆனதுக்கு அப்புறமா 24 மணி நேரத்துக்குள்ள நார்மலா மோஷன் போகணும். கொடுக்குற டைம் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் அப்படிங்கிறது. பட் ஜென்ரலா 24 மணி நேரத்துக்கு மேல குழந்தை மோஷன் போகலைனாவே நம்ம அதை வந்து டிலேட் பேசேஜ் ஆஃப் மெக்கோனியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் மருத்துவ காரணங்கள்னாலயோ இல்ல சர்ஜிக்கல் ரீசன்ஸ்னாலயோ வந்து மோஷன் போறது டிலே ஆகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மெக்கோனியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த உடனே போற மோஷன் திக்கா ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இல்லைன்னா ஒரு மாதிரி டார்க் கிரீன் கலர்ல தான் இருக்கும். நார்மலா போற மோஷன்ல இருந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். திக்கா ஒரு மாதிரி டார்க் கலர்ல தான் இருக்கும். ஸோ இந்த மெக்கோனியம் போறது டிலே ஆகுது அப்படின்னா நம்ம என்னென்ன ரீசன்ஸ் வந்து யோசிப்போம் ஜென்ரலா அப்படின்னா, தைராய்டு தொந்தரவுகள் இருக்கு, அதாவது ஹைப்போதைராய்டிசம் இருக்கு குழந்தைல அப்படின்னா மோஷன் போறது டிலே ஆகும். அடுத்தது வந்து ஹிட்ஸ்ப்ரங் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதனாலயும் மோஷன் போறது டிலே ஆகும். இல்ல குழந்தைக்கு குடல்ல ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல ஜென்ரலா பாடியில இன்ஃபெக்ஷன் இருக்குனாலும் மோஷன் போறது டிலே ஆகும். அப்புறம் குழந்தைக்கு அந்த குடல் ஃபார்மேஷன்ல ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் இருக்கு, வயிற்றுக்குள்ள குடல் ஃபார்ம் ஆயிருக்கிறது நார்மலா இல்ல உள்ள ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி ரீசன் இருந்தாலும் மோஷன் போறது டிலே ஆகும். அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, அதுலயும் மோஷன் போறது வந்து டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் தவிர குழந்தை வந்து நார்மலா மோஷன் போயிடுறாங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே டார்க் கலர் மோஷன் தான் போயிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு 4 நாளைக்கு அப்புறம், அதாவது ஒரு 3 to 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோஷனுடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். ஸோ டார்க் கிரீன் கலர்ல போயிட்டு இருந்த மோஷன் வந்து இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கிரீனிஷ் எல்லோ கலர்ல போக ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி போயிட்டு இருந்த அந்த மெக்கோனியம் விட இது வந்து தின்னாதான் இருக்கும். ஸோ நம்மளோட அம்மாவோட பால்ல ஃபர்ஸ்ட் வர்ற பால் வந்து ரொம்ப கெட்டியா வரும், அதுக்கப்புறம் போக போக பால் தின் அவுட் ஆயிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி குழந்தையினுடைய மோஷனுடைய கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப திக்கா இருக்கும், அடுத்து அம்மாவோட பால் வந்து தின்னாக ஆரம்பிக்கிறோம், மோஷனும் வந்து தின்னாக ஆரம்பிக்கும். இந்த டிரான்சிஷனல் ஸ்டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இருந்து 7 நாள் வரைக்கும் இந்த மோஷன் தான் போவாங்க. ஸோ நார்மல் ஸ்டூல்ஸுக்கும் மெக்கோனியமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்டேஜ் தான் வந்து டிரான்சிஷனல் ஸ்டூல்ஸ் வந்து சொல்லுவோம். இதுல நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆவாங்க, குழந்தை அடிக்கடி மோஷன் போறாங்க, ஒரு நாளைக்கு 10 வாட்டி 12 வாட்டி அந்த மாதிரி மோஷன் போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி நார்மல். குழந்தை வந்து டீஹைட்ரேட் ஆகல, யூரின் நல்லா போய்க்கிறாங்க, யூரின் ஒயிட்டா தான் போறாங்க, பால் நல்லா குடிச்சுக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் இந்த டிரான்சிஷனல் ஸ்டூல்ஸை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கவே தேவை கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டூல்ஸ். இது வந்து குழந்தைக்கு ஒரு 5 இருந்து 7 நாள்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இதே கன்சிஸ்டன்சில தான் போகும். ஸோ இந்த ஸ்டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல, அப்படி இல்லைன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலர்ல இருக்கும், ஒரு மாதிரி விதையா தான் போவாங்க இந்த மோஷன். ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா போறாங்க அப்படின்னா நம்மளோட பிரெஸ்ட் மில்க்னுடைய கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான்
பிரஸ்ட் மில்க் எடுத்துக்கிற குழந்தைங்களுடைய ஸ்டூல் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ நம்மளோட பிரஸ்ட் மில்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வே ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் அதிகம். ஸோ அந்த வே ப்ரோட்டீன் வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ப்ரோட்டீன் கம்பேர்ட் டு நீங்க ஃபார்முலா ஃபெட் பேபிஸோ இல்ல கவு மில்க் கொடுக்குற பேபிஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் மில்க்ல இருக்கிற வே ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். அதனாலதான் குழந்தைக்கு வந்து கம்ப்ளீட்டா நல்லா டைஜஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸ்டூல்ஸ் வந்து மோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வாட்ரியா கொஞ்சம் சாஃப்டா அப்படிதான் போகும். ஸோ ஒரு நாளைக்கு குழந்தை வந்து நார்மலா 5 to 7 வாட்டி மோஷன் போவாங்க. ஒரு சில குழந்தைங்க 7-8 வாட்டி கூட மோஷன் போவாங்க. ஒரு சில குழந்தைங்க 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டைம் கூட மோஷன் போவாங்க. இது எல்லாமே நியூ பார்ன் பேபிஸ்ல நார்மல் தான். டெய்லி நீங்க சொன்ன மாதிரி 5 to 6 வாட்டி மோஷன் போகலையே, இல்ல 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்காக தான் மோஷன் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பயப்பட தேவையில்லை. அதர்வைஸ் நம்ம இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் மட்டும் ரூல் அவுட் பண்ணிக்கணும். குழந்தைக்கு வந்து பர்த்லயே யூஸ்வலி தைராய்டு எல்லாமே செக் பண்ணிடுவோம். ஸோ அது எல்லாமே எதுவும் தொந்தரவு இல்லை, குழந்தையோட வயிறு உப்பசமா இல்ல, குழந்தை ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிறாங்கன்னா இதை பத்தி எதுவுமே நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எப்போ பிரஸ்ட் மில்க் ஃபீடிங்ல வந்து ஒரே ஒரு கன்சர்ன் வரும் அப்படின்னா ஃபோர் மில்க் டயரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்கிற பேபிஸ் நம்ம ஃபீட் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 சைடு பிரஸ்ட்லயும் மாறி மாறி கொடுத்துட்டே இருப்போம். பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க 2 சைடு மாறி மாறி ஃபீட் பண்ணுன்னு. அப்படி கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபோர் மில்க், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 minutes வர்ற மில்க் வந்து வாட்டரியா இருக்கும். அது வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது லாக்டோஸ் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற பால் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைன் மில்க்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கும். குழந்தையோட வெயிட் கெயினுக்கும் சரி, ஸ்டூல் கன்சிஸ்டன்சிக்கும் சரி, அதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஃபீட் பண்றோம் ஒரு 15 to 20 minutes ஒரு சைடு பிரஸ்ட்ல ஃபீட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 to 6 minutes வந்து இந்த ஃபோர் மில்க், அதாவது வாட்டரியான மில்க் தான் வரும், கார்போஹைட்ரேட் ரிச் மில்க் தான் வரும். அதுக்கப்புறம் வர்றதுதான் ஒரு திக்கான ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மில்க். ஸோ எப்பவுமே ஃபீட் பண்றப்போ ஒரு சைட் பிரஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபீட் பண்ணிட்டு உங்களுக்கு எம்டி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றப்போ மட்டும்தான் அடுத்த பிரஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும். அதுக்கு மேலேயே குழந்தை வந்து ஃபீடிங் அழுகுறாங்க அப்படின்னா தான் நீங்க நெக்ஸ்ட் இன்னொரு சைட் பிரஸ்ட்ல ஃபீட் பண்ணணும். ஸோ ஒரே டைம்ல வந்துட்டு நீங்க இந்த ரைட் சைட் பிரஸ்ட்ல ஒரு 5 minutes, லெஃப்ட் சைட் பிரஸ்ட்ல ஒரு 5 minutes ஃபீட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர அந்த கார்போஹைட்ரேட் ரிச் மில்க் மட்டும்தான் குழந்தைக்கு கிடைச்சிருக்கும். அப்போதைக்கு வயிறு வந்து ஃபில் ஆகும். பட் அடுத்த ஒரு 1/2 hourலயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை முடிச்சு மறுபடியும் பசி கழுவாங்க. அதே மாதிரி மோஷனும் வந்து ரொம்ப தண்ணியா ஒரு மாதிரி கிரீனிஷ் எல்லோவா அப்படிதான் போவாங்க. இது அதிகமா லாக்டோஸ் கண்டென்ட் இருக்கிற பால் எடுத்துக்கிறதுனால வர்ற பிரச்சனை. குழந்தையினுடைய மோஷன் போற பிரச்சனைகள் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோர் மில்க் டயரியா அப்படிங்கிறது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறது இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைகள்ல ஏதாச்சும் உங்க குழந்தைக்கு இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நியூபார்ன் கேர் சீரீஸ்ல குழந்தைங்களுக்கு நார்மலா ஏற்படுற பிரச்சனைகள் எல்லா பத்தியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மற்ற வீடியோஸும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.